Skewness. Literal meaning of skewness is lack of symmetry. In a symmetrical distribution, equal distances on either side of a central value will have same frequencies, and consequently both tails of the curve would also be equal in shape and length. சிம்பிளாக சொல்லணும்னாக்கா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய கர்வ் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டினாக்கா பெல் ஷேப்ட்டு இருக்கும். ஸோ இப்போ பெல்லுனாக்கா சென்ட்ரல்லேருந்து ரைட் சைடோ லெஃப்ட் சைடும் ஈக்குவல் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? A distribution is said to be skewed. ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லணும்னாக்கா அது என்னென்ன கேரக்டர்லாம் வச்சுருக்கோம் அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குனாக்கா அதோட ஃப்ரீக்வன்சி கர்வ் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும். The frequency curve of the distribution is not a symmetric bell-shaped curve. Symmetric bell-shaped curve இருக்காது. But it is stretched more to one side than the other. அதுக்கு பதிலாக அந்த பெல் ஷேப் வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணது மாதிரி இருக்கும். either right side or right side, right side or left side. In other words, it has a longer tail in one side than the other. A frequency distribution for which the curve has a longer tail towards the right side is said to be positively skewed distribution. So டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டயக்ராம் பார்க்குறீங்க, அந்த டயக்ராமுக்கு லாங்கர் சைடு வந்து ரைட் சைடு இருக்குது அப்படின்னாக்கா அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து பாசிட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். ஸோ அதே அந்த லாங்கர் டைல் வந்து லெஃப்ட் சைடு இருந்துச்சுனாக்கா அதுக்கான ஸ்கியூனஸ் வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிகிட்டே இருக்கீங்க, நம்ம டயக்ராம் இல்லைனாக்கா டயக்ராம்லாம் பின்னாடி காமிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுலேருந்து நீங்கள் பாசிட்டிவ்லி ஸ்கியூடாக நெகட்டிவ்லி ஸ்கியூடாக தெரிஞ்சுக்கலாம். The value of mean, median, mode fall at different points or different points. That means they do not coincide. So skewed distribution அப்படின்னாக்கா மீன், மீடியன், மோட் எல்லாமே ஒரே இடத்துல இருக்காது, வேற வேற இடத்துல இருக்கும். ஸோ therefore they are not equal. அதுமாரி சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்னாக்கா குவார்டைல்ஸ், ஃபர்ஸ்ட் குவார்டைல்ஸும் தேர்ட் குவார்டைல்ஸும் மீடியன்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதே ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன்னாக்கா குவார்டைல்ஸ் Q1 Q3 வந்து மீடியன்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்காது. The corresponding pairs of deciles and percentiles are not equidistant from the median. The sum of the positive deviations from the median is not equal to the sum of the negative deviations from the medians. Extreme values give longer tails. So distributionல extreme valuesலாம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து longer tail வந்துடும். Positively skewed distribution will have greater variation towards the higher values of the variable. So positively skewed distribution அப்படின்னாக்கா அது என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா will have greater variation towards the higher values of the variable. ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை பாசிட்டிவ்லி skewed distribution அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா ஹையர் வேரியபிள்ஸில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதேமாரி நெகட்டிவ்லி skewed distribution will have greater variation towards the லோயர் வேல்யூஸ் ஆஃப் தி வேரியபிள். ஏன்னா பாசிட்டிவ்லி skewed டிஸ்ட்ரிபியூஷன்னாக்கா ரைட் சைடு லாங் டெய்ல் வந்துடும். அப்படின்னாக்கா மிடில் வேல்யூலேருந்து லார்ஜர் வேல்யூக்கு கிரேட்டர் வேரியேஷன் இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ்லி skewed டிஸ்ட்ரிபியூஷனாக்கா லெஃப்ட் சைடு லாங் டெய்ல் வந்துடும். அப்படின்னாக்கா லோயர் வேல்யூஸ்க்கும் மிடில் வேல்யூஸ்க்கும் கிரேட்டர் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், மீன், மீடியன், மோட் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அதே பாசிட்டிவ்லி skewed டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம், நெகட்டிவ்லி skewed டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கெல்லாம் மீன், மீடியன், மோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஓகே, ரைட். மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ். இந்த ஸ்கியூனஸை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது? இப்போ ஸ்கியூனஸ்னா லேக் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டோம். அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நம்பர் இருக்கா அப்படின்னாக்கா இருக்குது. அந்த ஸ்கியூனஸை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னாக்கா ஸ்கியூனஸ் மீன் மைனஸ் மீடியனை வந்து நம்ம ஸ்கியூனஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மீன் மைனஸ் மீடியன் ஆர் மீன் மைனஸ் மோட் ஆர் ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு Q3 + Q1 - 2 மீடியன். இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்சல்யூட் மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இன்வால்வ்ஸ் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். அப்போ அப்சர்வேஷனில் என்ன யூனிட்ஸ் இருக்கோ அந்த யூனிட்ஸ் எல்லாமே இந்த ஸ்கியூனஸ்க்கு எல்லாமே உண்டு. ஓகேங்களா? அப்போ இண்டிபெண்ட் ஆஃப் யூனிட்ஸாக இருக்கணும் அப்படின்னாக்கா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் பற்றி தான் படிக்கணும். ஸோ ஃபார் கம்பேரிங் 2 or more distributions for a skewness, we compute the relative measures of skewness, also commonly known as coefficient of skewness. ஸோ coefficient of skewness அப்படின்னாலும் ரிலேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ விச் ஆர் பியூர் நம்பர்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ அப்படிங்கிறப்ப டேட்டாவில் யூனிட்ஸ் இதுக்கு நம்ம எழுதுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதில் ஃபஸ்ட்டு
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, கார்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ நம்ம என்னென்ன ஃபார்மட்ல சொல்லலாம் அப்படின்னாக்கா, கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மோடு பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். தட் மீன்ஸ் m மைனஸ் m0 பை சிக்மா. m1னாக்கா மீன், m1னாக்கா மோடு, mdனாக்கா மீடியன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சிக்மானாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சப்போஸ் நமக்கு வந்து மோடு குடுக்கல அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ஏற்கனவே ரிலேஷன் தெரியும். மீன், மீடியன், மோடுக்கு ரிலேஷன் தெரியும். அத வந்து நம்ம மோடுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோடு ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். ஸோ மோடுக்கு பதிலா அந்த வேல்யூ போய் அப்ளை பண்ணோம்னாக்கா, ஸ்கியூனஸ் எப்படி எழுதிக்கலாம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் எப்படி எழுதிக்கலாம்னாக்கா, 3 இன்டு மீன் மைனஸ் மீடியன் பை சிக்மா. ஸோ கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ 2 மெத்தட்ல நம்ம எழுதலாம். ஒரு மெத்தட் வந்து மீன் மைனஸ் மோடு பை சிக்மா. another method 3 into mean minus median by sigma. ஓகேங்களா? கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் lies between the limits plus or minus 3. இது எல்லாமே 1 மார்க் क्वेश्चंस தான். சரிங்களா? which one of the following is the கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அப்படின்னு கேட்டு இந்த ரெண்டுல எது வேணாலும் ஃபார்முலா கேட்கலாம். அது கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட்டோட ரேஞ்ச் எதுல இருக்கும்னாக்கா plus or minus 3. ஸ்கியூனஸ் 0 அப்படின்னாக்கா எப்ப ஸ்கியூனஸ் 0வா இருக்க முடியும்? இந்த ஃபார்முலாவை பார்த்து சொல்லுங்க. நியூமரேட்டர் 0வா இருந்தா ஸ்கியூனஸ் 0 முடியும். அப்ப நியூமரேட்டர் 0வா இருக்குனாக்கா மீன் மோடு ஈக்குவலா இருக்கணும். மீன் மீடியன் ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னாக்கா மீன் மீடியன் மோடு எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்கியூனஸ் வந்து 0வா இருக்கும். ஸோ மீன் மீடியன் மோடு எல்லாமே ஈக்குவலா இருக்குனாக்கா அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன்? சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபார் ஏ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கியூனஸ் இஸ் 0 அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. சப்போஸ் இதுல ஸ்கியூனஸ் பாசிட்டிவா இருக்கு. ஸ்கியூனஸ் பாசிட்டிவா இருக்குனாக்கா என்ன அர்த்தம்? நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாசிட்டிவ் எப்போதுமே. சரிங்களா? அப்ப நியூமரேட்டர் பாசிட்டிவ்னு அர்த்தம். ஸோ நியூமரேட்டர் பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? மீன் மைனஸ் மோடு பாசிட்டிவ். மீன் மைனஸ் மோடு பாசிட்டிவ்னா மீன் இஸ் கிரேட்டர் தென் மோட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாசிட்டிவ்லி ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாக்கா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, மீன் இஸ் கிரேட்டர் தென் மீடியன் கிரேட்டர் தென் மோட். வேற மாதிரி சொல்றோம்னாக்கா மோட் இஸ் லெஸ் தென் மீடியன் லெஸ் தென் மீன். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ல ஸ்கியூனஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து பாசிட்டிவ் நம்பரா வந்துச்சுனாக்கா mean is greater than median is greater than mode. So that is for a positively skewed distribution, the value of the mean is greatest of the 3 measures and the value of the mode is the least of 3 measures. If the distribution is negatively skewed distribution, negatively skewed இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்கியூனஸ் வந்து நெகட்டிவா வருது அப்படின்னாக்கா அது அப்படியே இந்த இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகிக்கும். மீன் இஸ் லெஸ் தென் மீடியன் லெஸ் தென் மோட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா மோட் இஸ் கிரேட்டர் தென் மீடியன் கிரேட்டர் தென் மீன் அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டு சேம் மீனிங் தான். தட் இஸ் ஃபார் ஏ நெகட்டிவ்லி ஸ்கெடி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி த்ரீ measures of central tendency, mean, median and mode, the mode has the maximum value and the mean has the least value. அப்படியே ரிவர்ஸ் ஆகிக்கும். If the distribution is symmetrical about mean, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மீனை பொறுத்து சிமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னாக்கா மீன் மைனஸ் மினிமம் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் மைனஸ் மீன். சிமெட்ரிக்கல் அப்படின்னாலே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். மீன்லேருந்து மினிமம் வேல்யூ மைனஸ் பண்ணாக்கா, ஏன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல் லென்த் இருக்கணுங்களா? மீன்லேருந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். ஸோ மீன்லேருந்து மினிமம் வேல்யூ மைனஸ் பண்ணாலும் மீன்லேருந்து மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஈக்குவல் வேல்யூ தான் வரும். ஸோ இப்போ இதை வந்து maximum value minimum value ரெண்டுத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்திருக்க. So maximum of x plus minimum of x is equal to 2 mean. ஆல்ரெடி நமக்கு ரேஞ்சுக்கான ஃபார்முலா தெரியும். ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மினிமம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு கிடைக்கிறது தான் ரேஞ்ச். இப்போ உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மைனஸ் பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா மேக்ஸிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் 2 மேக்ஸிமமா. ஸோ 2 டைம்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மினிமம் கேன்சல் ஆகிடும். 2 மீன் ப்ளஸ் ரேஞ்ச் அப்படின்னு முடியாரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா ஸோ மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் வேணும்னாக்கா டிவைட் போத் சைடு பை 2. 2ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா மீன் ப்ளஸ் 1/2 ரேஞ்ச் அப்படின்னு முடியாந்துடும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மீன் ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ரேஞ்ச். அதேமாரி மினிமம் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னாக்கா மினிமம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் 1/2 ரேஞ்ச். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் அபவுட் மீனாக இருந்துச்சுனாக்கா மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸுக்கும் மினிமம் ஆஃப் எக்ஸுக்கும் ரேஞ்சுக்கும் மீனுக்கும் ரிலேட் பண்ணி ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள், இன் எ மாடரேட்லி asymmetrical distribution, the mode and mean are 32.1 and 35.4. Calculate median.
ஸோ என்னென்ன குடுத்துருக்காங்க, மோடும், மீனும் குடுத்துருக்காங்க. மீடியன் கேட்டிருக்காங்க. மோட், மீன் குடுத்துட்டு மீடியன் வேல்யூ கேட்டாக்கா, நமக்கு ரிலேஷன் தெரியும். மீன், மீடியன், மோட் எல்லாத்துக்கும் ரிலேஷன் தெரியும். ரிலேஷன்லேருந்து நம்ம என்னத்த கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, மீடியன கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ மோட் ஈக்குவல் டூ 3 மீடியன் மைனஸ் 2 மீன் அப்படின்னு தெரியும். ஸோ குடுத்துருக்க டேட்டாவ போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு மீடியன் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பியர்சன்ஸ் மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ் ஆஃப் எ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 0.5. ஸ்கியூனஸ் வேல்யூ குடுத்துட்டாங்க. Its median and mode are respectively 42 and 36. Find the coefficient of variance. So, skewness கொடுத்துருக்காங்க. skewness கொடுத்துட்டு மட்டும் இல்லாம வேற என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, மீடியனும் மோடும் கொடுத்துருக்காங்க. Its median and mode are given by 42 and 36. அப்ப பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மீன் மைனஸ் மோடு பை சிக்மா அப்படின்னு தெரியும். ஆனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னாக்கா, மீன் தெரிஞ்சிருக்கணும். ஆனா மீன் வந்து கொஸ்டின்ல குடுக்கல. ஸோ அதனால மீன், மீடியன், மோடுக்கு ரிலேட் பண்ணி நமக்கு ஃபார்முலா இருக்குது. எம்பரிக்கல் ரிலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரிலேஷன்லேருந்து நம்ம மீனை கண்டுபிடிச்சிக்கலாமா? சரிங்களா? ஸோ மீன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த மீன் வேல்யூ கொண்டு போய் இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? மீன் தெரிஞ்சு போச்சு. கொஸ்டின்ல ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குன்னாக்கா, மோடு இருக்குது. ஸோ அந்த மீனையும் மோடையும் கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல போய் அப்ளை பண்ணோம்னாக்கா, நமக்கு என்ன கிடைச்சிரும்னாக்கா, சிக்மா வேல்யூ கிடைச்சிரும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு சிக்மா கிடைச்சிருச்சுனாக்கா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னத்த கண்டுபிடிச்சிக்கலாம்னாக்கா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா சிக்மா பை மீன் இன்ட்டு 100. ஸோ பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கொடுத்துருக்காங்க, மீடியன் மோடு கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்கனாக்கா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்களாலே உங்களுக்கு என்ன வேணும்னாக்கா, சிக்மா வேல்யூ வேணும், மீன் வேல்யூ வேணும். 2 தெரிஞ்சா தான் முடியும். ஸோ அதனால மீடியனையும் மோடையும் யூஸ் பண்ணி மீனை கண்டுபிடிச்சிக்கிங்க. எம்பரிக்கல் ரிலேஷன் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த மீன் மோடை கொண்டு போய் ஸ்கியூனஸ் டேட்டாவில் அப்ளை பண்ணீங்கனாக்கா, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்துரும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கிடைச்சிருச்சு, மீன் கிடைச்சிருச்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலால போய் அப்ளை பண்ணீங்கனாக்கா, உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். The sum of 50 observations is 500 and the sum of the squares is 6000 and the median is 12. Compute the coefficient of variation and the coefficient of skewness. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? அப்சர்வேஷன் 50, sum of x 500, sum of x squared equal to 6000, median equal to 12. இதெல்லாம் கொடுத்துட்டு coefficient of skewnessனாக்கா மீன் நமக்கு வேணும். அப்புறம் coefficient of variationனாக்கா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வேணும். ஸோ மீன் ஃபார்முலா summation x by n, மீன் கண்டுபிடிச்சாச்சு. சிக்மா வேணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் சிக்மா ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்து சிக்மா கண்டுபிடிக்கலாம். ஸோ சிக்மா ஸ்கொயர்னாக்கா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர். ஆல்ரெடி நமக்கு தெரியும் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பாரும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். என் வேல்யூ 50. ஸோ இந்த டேட்டா மூணுத்தையும் போய் அப்ளை பண்ணோம்னாக்கா சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன் சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கனாக்கா ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்துட போகுது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படி வந்துடும். ஸ்கியூனஸ்க்கான ஃபார்முலா இதில் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, மீன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மீடியன் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மீனையும் மீடியனையும் யூஸ் பண்ணி ஸ்கியூனஸ் ஃபார்முலா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் when mean and medians are given, ஸ்கியூனஸ் equal to 3 into mean minus median by sigma. ஸோ ஸ்கியூனஸ்க்கு 2 ஃபார்முலா கொடுத்தேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன டேட்டா கொஸ்டினில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும் கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்க்கு, சரிங்களா? மீன் மைனஸ் மோட் பை சிக்மாவும் கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் தான். 3 into மீன் மைனஸ் மீடியா பை சிக்மாவும் கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் தான். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பயன்படுத்திட்டு நம்ம ஃபார்முலா எந்த சூட்டபிள் ஃபார்முலாவோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பவுலிஷ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். ஸோ பவுலிஷ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு Q3 minus median minus Q1 the whole upon Q3 minus median minus Q1. வேற மாதிரி சொல்லணும்னாக்கா Q3 plus Q1 minus 2 median by Q3 minus Q1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஸ்டெப் வரப்போகுது. That's all. Bowley's coefficient of skewness is also known as quartile coefficient of skewness. ஆமாம், ஏன்னா அந்த Bowley's coefficient of skewness நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே குவார்டைல்ஸ் தானே. ஸோ மீடியன் வந்திருக்கே சார், மீடியனுங்கிறது செகண்ட் குவார்டைல். தட்ஸ் ஆல். ஸோ குவார்டைல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கியூனஸை டிஃபைன் பண்ணதுனால இது Bowley's coefficient of skewness another name வந்து quartiles coefficient of skewness அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் சிச்சுவேஷன்ஸ். இது எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் Bowley's coefficient of skewness யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when the mode is ill defined and extreme observations are present in data. ஸோ மோடு வந்து டிஃபைன் பண்ண முடியாமல் இருந்தாலோ இல்லை டேட்டாவில்
எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இருந்தாலோ நம்ம எதுக்கு போய்க்கலாம் அப்படின்னாக்கா பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்க்கு போய்க்கலாம். When the distribution has open-end classes or unequal class intervals, in this case, in these situations, Pearson's coefficient of skewness cannot be used. So Pearson's coefficient of skewness எதில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா ஓப்பன் எண்ட் கிளாஸஸ் இருந்தாலோ நம்மளால எதை யூஸ் பண்ண முடியாதுனாக்கா பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்து அன்ஈக்குவல் கிளாஸ் இன்டர்வல்ஸோட லெங்த் வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதில் பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து 0 வருது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? நியூமரேட்டர் வேல்யூ 0 வருது அப்படின்னு அர்த்தமா? ஸோ நியூமரேட்டர் வேல்யூ 0 வருது அப்படின்னாக்கா இதோட வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் வருமா? ஸோ Q3 மைனஸ் மீடியன் மைனஸ் Q1 ஈக்குவலாக இருந்தாக்கா உங்களுக்கு வந்து மைனஸ் 0 ஆகிடும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் 0 வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஃபார் a symmetrical distribution mean is equidistance from upper and lower quartiles. ஆமாம், சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்னா மீன் மீடியன் மோட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ மீடியன் வந்து அப்பர் குவார்டைலுக்கும் லோயர் குவார்டைலுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது Q1க்கு Q3, Q1 டு மீடியன் டு Q3 ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். SK is equal to 0னா அதான் இதோட மீனிங். மீடியன் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தேர்டு குவார்டைல் அண்ட் ஃபர்ஸ்ட் குவார்டைல், அந்த டிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட், ஸ்கியூனஸ் இஸ் பாசிட்டிவ். எப்போ ஸ்கியூனஸ் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லினாக்கா நியூமரேட்டர் பாசிட்டிவாக இருந்தாதாக்கா. இப்போ பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸில் பார்த்தீங்கன்னாக்கா நியூமரேட்டரில் மைனஸ் சைன் வருது, டினாமினேட்டரில் ப்ளஸ் வருது. சரிங்களா? Q3 எப்போதுமே மீடியனை விட பெருசாக தான் இருக்க போகுது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. மீடியன் வந்து Q1 விட எப்போதும் பெருசாக தான் இருக்கும். டினாமினேட்டர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ நம்ம எதை பற்றி தான் செக் பண்ணோம்னாக்கா நியூமரேட்டரை பற்றி தான். ஸோ நியூமரேட்டர் ஸ்கியூனஸ் பாசிட்டிவ்னாக்கா நியூமரேட்டர் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நியூமரேட்டர் பாசிட்டிவாக இருக்குனாக்கா Q3 மைனஸ் மீடியன் வந்து மீடியன் மைனஸ் Q1 விட பெருசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் Q3 + Q1 இஸ் கிரேட்டர் than 2 times மீடியன். பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் பாசிட்டிவாக இருக்கணும்னா Q3 + Q1 கிரேட்டர் than 2 மீடியன் இருக்கணும். பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அப்போ எப்போ நெகட்டிவாக இருக்கும்? Q3 + Q1 வந்து லெஸ் தென் 2 மீடியனாக இருந்ததுனாக்கா பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ லிமிட்ஸ் ஃபார் பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னாக்கா அதோட வேல்யூஸ் எல்லாம் எதுலேயும் இதுக்குள்ளே இருக்கும். பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் -1 to +1. ஸோ அதோட வேல்யூஸ் வந்து -1லேருந்து +1 வரைக்கும் வரும். ஸ்கியூனஸ் 1 அப்படின்னாக்கா எப்போ ஸ்கியூனஸ் 1 வரும் அப்படின்னாக்கா மீடியன் மைனஸ் Q1 இஸ் ஈக்குவல் டு 0. மீடியனும் Q1ம் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்கியூனஸ் வந்து 1ன்னு வரும். ஸோ ஸ்கியூனஸ் எப்போ -1ன்னு வரும்னாக்கா Q3 மைனஸ் மீடியன் ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் Q3 இஸ் ஈக்குவல் டு மீடியன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுனாக்கா உங்களுக்கு என்ன வந்துடும்னாக்கா ஸ்கியூனஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு வரும். பவுலிஸ் ஃபார்முலா அண்டு பியர்சன்ஸ் ஃபார்முலா ஆர் நாட் கம்பேரபிள். இந்த பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸும் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸுக்கும் கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா தே ஆர் நாட் கம்பேரபிள். அடுத்து பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து ஒரு புதுசாக ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், கெல்லிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மெஷர் ஆஃப் ஸ்கியூனஸ் அப்படிங்கிறது எதை வச்சு படிக்கிறோம் அப்படின்னாக்கா பர்சன்டைல்ஸை வச்சோ இல்லை டிசைல்ஸை வச்சு சொல்கிறது தான். ஏற்கனவே குவார்டைல்ஸ் வச்சு பார்த்துட்டோம். குவார்டைல்ஸ் வச்சு பார்த்ததுக்கு பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன இருக்குது? நமக்கு பர்சன்டைல்ஸ் இருக்குது, டிசைல்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு சொல்கிற ஸ்கியூனஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா கெல்லிஸ் மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பர்சன்டைல்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு P90 + P10 - 250 - 2P50. ஸ்கியூனஸ் டிசைல்ஸ் வச்சு சொல்லணும்னாக்கா அந்த P90 எதுக்கு ஈக்குவல்னாக்கா D9க்கு ஈக்குவல், P10 வந்து எதுக்கு ஈக்குவல்னாக்கா D1க்கு ஈக்குவல், P50 அப்படிங்கிறது D5க்கு ஈக்குவல். ஸோ ரெண்டும் சேம் தான். சரிங்களா? இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப், இது வந்து ஸ்கியூனஸ், மெஷர் ஆஃப் ஸ்கியூனஸ் தான். அதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்னா என்ன அப்படியே வந்துடும்? P90 - P50 minus of P50 minus P10 the whole divided by P10 P90 minus P50 plus P50 minus P10. வேற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னாக்கா P90 plus P10 minus 2P50 the whole divided by P90 minus P10. பர்சன்டைல்ஸ் வச்சு சொல்கிறோம்னாக்கா. இதே டிசைல்ஸ் வச்சு சொல்லணும்னாக்கா அந்த சைபரை பூரா கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ D9 minus D1 minus 2 மீடியன், ஏன்னா P50ங்கிறது மீடியனுக்கு ஈக்குவல் டு மீடியன் the whole divided by D9 minus D1. இதுதான் கெல்லிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். If the first quartile is 142 and the semi-interquartile range is 18, find the median, assuming the distribution to be symmetrical distribution. So
சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் Q1 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செமி இன்டர்வல் குவார்டைல் ரேஞ்ச் அப்படின்னாலே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்னா குவார்டைல் டிவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ Q3 - Q1/2 அப்படிங்கிறது வேல்யூ வந்து 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Q1 வேல்யூ இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா Q3 வந்துடும். ஸோ Q3 கிடச்சிருச்சு. இப்போ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாக்கா ஸ்கியூனஸ் வந்து ஜீரோங்களா? அப்போ ஸ்கியூனஸ் ஜீரோ அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். இப்போ நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஜீரோனாக்கா Q3 - மீடியன் ஈக்குவல் டு மீடியன் - Q1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ therefore மீடியன் ஈக்குவல் டு Q1 + Q3 the whole divided by 2. ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? Q1 கண்டுபிடிச்சிட்டோம், Q3 கண்டுபிடிச்சிட்டோம். அது ரெண்டுத்தையும் கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு மீடியன் கிடச்சிருப்போம். தட்ஸ் ஆல். ஸோ இதில் வந்து இந்த ஸ்கியூனஸ் பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் யூஸ் பண்ணி தான் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க. சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே மீடியன் வந்து Q1க்கும் Q3க்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதனால் ஒன்ஸ் Q1 Q2 கண்டுபிடிச்சிட்டாலே மீடியனுக்கு போகும்போது Q3 + Q1 the whole divided by 2 அப்படின்னு டேரெக்டாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அதுக்கு வந்து பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அழைச்சிட்டு வந்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டேரெக்டாகவே இந்த சம்ம சொல்லலாம், ஆன்சர் சொல்லலாம். Q3 + Q1/2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். For a distribution, the distance of the median from the first quartile is 5 times the distance of the third quartile from the median. Calculate the measure of skewness for the distribution. Measure of skewness கேட்டிருக்காங்க. இதில் பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி மீடியன் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் குவார்டைல். மீடியன்லேருந்து ஃபர்ஸ்ட் குவார்டைலுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து மீடியன் - Q1. அது என்ன எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 5 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி தேர்டு குவார்டரில் ஃப்ரம் தி மீடியன். ஸோ தேர்டு குவார்டர்லேருந்து மீடியனுக்கு 5 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். எழுதிடுங்க. எழுதிட்டு அதில் கிவன் டேட்டாவை போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன்னா கிவன் டேட்டாவில் மீடியன் - Q1 இருக்கிற இடத்துல போய் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்கா 5 × Q3 - மீடியன் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த Q3 - மீடியன் காமனாக வெளியில் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் வந்துடும். பெருசா moments about mean. The earth moment of x about the mean x bar usually denoted by mu r, and it is defined as mu r equal to 1/n summation fi into xi minus x bar the whole power r, where r takes value 0, 1, 2, 3 and so on. Earth moment about mean. Earth moment about x bar அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த எப்படி டினோட் பண்ணுறோம்னாக்கா மியூ ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். மியூ ஆர்னாலே earth moment about mean அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? 1/n summation fi into xi minus x bar the whole power r அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். இதான் earth moment about mean. இந்த சம்மேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாக்கா இந்த ஈக்குவேஷன் வரப்போகுது. தட்ஸ் ஆல். ஸோ இதில் ஆருக்கு பதிலாக 0 போட்டோம் அப்படின்னாக்கா எனி நம்பர் பவர் 0 வந்து ஆன்சர் என்ன வந்துடும்னாக்கா 1ன்னு வந்துடும். அப்புறம் சம்மேஷன் எஃப்ஐயும் என்னும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன வந்துடும்னாக்கா மியூ0 வேல்யூ வந்து 1 அப்படின்னு அப்படி வந்துடும். ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இது பழைய ரிசல்ட். எல்லா அப்சர்வேஷன்லையும் மீனை மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னாக்கா வேல்யூ வந்து 0 வரும் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ ஆர் ஈக்குவல் டு 1னா மியூ1 வேல்யூ 0. ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னாக்கா அதுதான் வேரியன்ஸுக்கான ஃபார்முலா. அப்ளை பண்ணாக்கா ஃபார்முலா வந்துடும். ஸோ மியூ2 இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர். அப்போ மியூ3நாக்கா இந்த ஃபார்முலாவில் ஆர் இருக்கிற இடத்துல 3 அப்ளை பண்ணுங்க. மியூ4நாக்கா ஃபார்முலாவில் ஆர் இருக்கிற இடத்துல 4 அப்ளை பண்ணுங்க. அதான் மியூ3 மியூ4. ஸோ earth moment about மீன்லேருந்து நம்ம ஆருக்கு பதிலாக 0, 1, 2, 3, 4 அப்ளை பண்ணி என்னென்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். ஸோ இதில் 1 மார்க்கு கேட்கலாம். மொமெண்ட்ஸ் அபவுட் ஆர்பிட்ரரி பாயிண்ட் ஏ. இப்போ வந்து மொமெண்ட் அபவுட் தி மீன் பார்த்தோம். ஸோ மீன் இருக்க வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் ஏ அப்படின்னு போட்டோம்னாக்கா அதான் மொமெண்ட் அபவுட் ஆர்பிட்ரரி பாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஏ அப்படின்னு லெட்டர் வரும், அது மிஸ்ஸிங், ஏ போட்டுக்கங்க. ஸோ மொமெண்ட்ஸ் அபவுட் தி ஆர்பிட்ரரி பாயிண்ட் ஏ. The earth moment of x about any arbitrary point A is usually denoted by mu or dash. So dash போட்டாக்கா moment about mean கிடையாது, moment about some other number அப்படின்னு அர்த்தம் mu or dash அப்படின்னாக்கா. So and it is defined by mu or dash equal to some 1/n summation fi into xi minus a the whole power r. ஸோ இதில் ஆருக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு ஒன்ஸ் அகைன் என்ன தான் கிடைக்குனாக்கா அந்த டேர்ம் பூரா டோட்டலாக காலி ஆகிடும். சம்மேஷன் எஃப்ஐங்கிறது என் தான், என் கேன்சல் ஆகி உங்களுக்கு 1 வந்துடும்.
ஆர் ஈக்குவல் டு ஒன்னுனாக்கா μ1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் ஏ அப்படின்னு வந்துடும். இதே ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணுங்க. இந்த ஃபார்முலாவில் ஆர் இருக்கிற இடத்துல 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்கள் எஃப்ஐயால் மல்டிப்ளை பண்ணிட்டு சம்மேஷன் எடுத்து பாருங்க. உங்களுக்கு என்ன வரும்னாக்கா μ1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் ஏன்னு வரும். ஸோ அப்போ எக்ஸ் பாரை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் மொமெண்ட் எபோட் ஏ கொடுத்துருந்தாங்கனாக்கா எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ பிளஸ் μ1 டேஷ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா μ1 டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் ஏன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ μ2 டேஷ் ஃபார்முலா என்ன? ஆர் இருக்க வேண்டிய இடத்துல 2 அப்ளை பண்ண வேண்டியதான். μ3 டேஷ்னாக்கா ஆர் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிடணும் அப்படின்னாக்கா சாரி μ2 டேஷ்னாக்கா மீன் இருக்க வேண்டிய இடத்துல ஏ அப்ளை பண்ணிடணும். ஸோ எக்ஸ் பார் இருக்க வேண்டிய இடத்துல ஏ போட்டுருங்க. எக்ஸ் பார் இருக்க வேண்டிய இடத்துல ஏ அப்ளை பண்ணிடுங்க. μ3 டேஷ் அப்படின்னாக்கா எக்ஸ் பார் இருக்க வேண்டிய இடத்துல ஏ அப்ளை பண்ணி பவரில் ஆர் இருக்க வேண்டிய இடத்துல 3 அப்ளை பண்ணிடுங்க. முடிஞ்சு போச்சு. Rth moment about mean are also called central moment. ஸோ மொமெண்ட் அபவுட் மீனை வந்து வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Rth moment about any arbitrary point A is also called the raw moments. ஸோ மொமெண்ட் அபவுட் எனி பாயிண்ட் ஏவை நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா ரா மொமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னாக்கா மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் அர்த்தம். ஸோ அப்போ மொமெண்ட் அபவுட் ஆரிஜினுக்கும் μ1 டேஷ் எக்ஸ் பாருக்கும் என்ன ரிலேஷன்? ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு μ1 டேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மீனுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் அப்படிங்கிறது மீனுக்கு ஈக்குவல். Between moments about mean and the moments about arbitrary point A. Rth moment about mean mu r equal to mu r dash minus rc1 mu1 dash mu r minus 1 dash plus rc2 mu1 dash square mu r minus 2 dash minus plus r minus and so on plus minus 1 whole power r mu1 dash power r. இல்லைனாக்கா வேற மாதிரி சொல்றேன்னாக்கா இந்த டேர்ம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் அப்படியே இடம் மாற்றி சொல்லலாம். வேற ஃபார்மட் அனதர் ஃபார்மட்டில் சொல்கிறேன்டா. mu r equal to mu r dash minus rc1 mu r minus 1 dash mu1 dash plus rc2 mu r minus 2 dash mu1 dash square minus and so on plus minus 1 whole power r mu1 dash whole power r. இதில் r equal to 0 1 2 3 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கனாக்கா சில ரிலேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் ரிசல்ட்டாக ஞாபகம் வச்சிட்டாலும் சரி தான். அப்படி இல்லைனாக்கா பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்ஸ் இந்த ரிசல்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதில் r equal to 2 3 4னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். இது எல்லாமே எக்ஸாமில் கேட்ட ரிசல்ட் தான். μ2 நாக்கா μ2 dash minus μ1 dash square, μ3 is equal to μ3 dash minus 3 μ2 dash μ1 dash plus 2 μ1 dash cube. r equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ரிசல்ட்ஸ்லாம் வரும். ஸோ r equal to 4 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா μ4 equal to μ4 dash minus 4 μ3 dash μ1 dash plus 6 μ2 dash μ1 dash square minus 3 μ1 dash the whole power 4. இதில் μ0 அப்படிங்கிறது 0 வரும். μ1 equal to μ0 அப்படிங்கிறது ஆன்சர் வந்து 1. μ1 வேல்யூ வந்து 0. x bar is equal to a plus μ1 dash. வேரியன்ஸ் அப்படிங்கிறது மீன் வந்து a plus μ1 டேஷ்னு சொல்லலாம். வேரியன்ஸ் வந்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்கிறோம். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வந்து μ2. ஸோ μ2 is equal to ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் μ2 dash minus μ1 dash ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 4 மொமெண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இஃப் வி நோ த ஃபர்ஸ்ட் 4 மொமெண்ட்ஸ் அபவுட் எனி ஆர்பிட்டரி பாயிண்ட் ஏ, வி கேன் அப்டைன் தி மீன், ஸ்டாண்ட் வேரியன்ஸ், ஸ்கியூனஸ் அண்ட் கொட்டாசிஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் 4 மொமெண்ட் தெரிஞ்சதுனாக்கா. இஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சிமெட்ரிக்கல், கொடுத்துருக்க டிஸ்ட்ரிபியூஷன் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்துச்சுனாக்கா μ2r + 1 வேல்யூ வந்து 0 வரும். μ2r + 1 அப்படின்னாக்கா ஆட் நம்பர் மொமெண்ட். ஓகேங்களா? இதில் r equal to 0 அப்படின்னாக்கா μ1 μ3 μ5 அப்படின்னு வரும் அதெல்லாம். ஸோ ஆட் மொமெண்ட் எபவுட் மீன், ஆட் மொமெண்ட் எபவுட் மீனோட வேல்யூ எல்லாமே 0 வரும். சின்ஸ் μ2 is equal to μ2 dash minus μ1 dash ஸ்கொயர், μ2 வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதனால என்ன உங்களுக்கு இதுலேருந்து தெரியுதுனாக்கா μ2 டேஷ்லேருந்து ஒரு குவான்டிட்டியை மைனஸ் பண்ண, ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியை மைனஸ் பண்ணால் தான் உங்களுக்கு μ2 வருது. அப்போ எது பிகர் வேல்யூ? μ2 dash is bigger value, μ2 is smaller value. So using this relation we can say that μ2 is always less than or equal to μ2 dash. ஸோ μ2 அப்படிங்கிறது வேரியன்ஸு, μ2 dash அப்படிங்கிறது தான் மீன் ஸ்கொயர் டீவியேஷன். ஏற்கனவே இந்த μ2 dash எக்ஸ்பான்ஷனுக்கும் ஏற்கனவே நான் மீன் ஸ்கொயர் டீவியேஷன்ஸ்க்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்போம் இல்லைங்களா? அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ மொமெண்ட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியும் நம்ம இந்த ரிசல்ட்டுக்கு வரலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரூட் மீன் ஸ்கொயர் டீவியேஷன் அப்படின்னு. ஸோ இந்த ரிசல்ட் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம்.
அந்த ரிசல்ட்டை மொமெண்ட் பேஸ் பண்ணி அந்த இடத்துல ஈஸியான ரிசல்ட்டாக அதை கொடுத்துருக்கோம். ஸோ புரிஞ்சு படித்தோம்னாக்கா அதெல்லாம் ஞாபகம் வச்சு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. We can obtain an expression for mu r dash in terms of mu r. ஸோ ஏற்கனவே mu r in terms of mu 1 dashல எழுதணும். இப்போ வந்து mu r dash in terms of mu rல எழுத முடியுமா? எழுத முடியும். ஸோ mu r dash is equal to mu r plus rc1 mu r minus 1 mu 1 dash plus rc2 mu r minus 2 mu 1 dash square plus and so on mu 1 dash the whole power r. So r equal to 2 apply பண்ணிங்கனாக்கா mu 2 dash is equal to mu 2 plus mu 1 dash square, r equal to 3 substitute பண்ணோம்னாக்கா mu 2 dash equal to mu 3 plus 3 mu 2 mu 1 dash plus mu 1 dash power 3. So rth moment about arbitrary point rth moment about mean base பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான expansion பார்த்துட்டோம். Effect of change of origin and change of scale on moments about mean. So moment about meanல origin scale மாத்துனாக்கான்னு அர்த்தம். So let us take u is equal to x minus a by h. Then rth moment about, what is the relation between rth moment about x and rth moment about u? So rth moment about x is equal to h power r times rth moment about mu. So அப்போ எதை பொறுத்து மாறுது அப்படின்னு கேட்டினாக்கா ஸ்கேலை பொறுத்து மாறுது, ஆனால் ஆரிஜினை பொறுத்து மாறல. ஸோ moments about mean are invariant under change of origin but not scale. Shepherd corrections for moments. Momentsக்கு Shepherd correction என்ன? mu2 corrected அப்படிங்கிறது mu2 minus h square by 12, mu3 corrected is equal to mu3, mu4 corrected equal to mu4 minus 1 by 2 h square mu2 plus 7 by 240 h power 4. What is the h அப்படின்னு கேட்டோம்னாக்கா h is the width of the class interval. Class intervalோட width தான் நம்ம இங்கே hன்னு சொல்கிறோம். இது எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? This correction is valid only for symmetrical or slightly asymmetrical continuous distribution. As a safeguard against sampling errors, this correction should be applied only if total frequency is fairly large, say greater than 1000. ஸோ இப்போ இந்த ஷெப்பர்டு கரெக்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கணும், அப்படி இல்லைனாக்கா ஸ்லைட்லி skewed டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கணும். அதான் ஸ்லைட்லி அசிமெட்ரிக்கல் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன முக்கியமான இன்னொன்று கேட்டினாக்கா டோட்டல் ஃப்ரீக்வன்சி வந்து லார்ஜ் வேல்யூஸாக இருக்கணும். தட் மீன்ஸ் கிரேட்டர் தென் 1000 டோட்டல் ஃப்ரீக்வன்சி அப்படி இருந்ததுனாக்கா இந்த ஷெப்பர்டு கரெக்ஷன்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், கார்ல் பியர்சன் பீட்டா அண்டு காமா கோஎஃபிஷியன்ட்ஸ் பேஸ்ட் ஆன் மொமெண்ட்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ், கார்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் பேஸ்ட் ஆன் மொமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பீட்டா 1 அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? mu3 ஸ்கொயர் பை mu2 ஸ்கொயர். பீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு mu4 பை mu2 ஸ்கொயர். ஸோ mu2 அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? சிக்மா ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். ஸோ வேறு ஃபார்மெட்டில் சொல்கிறோம்னாக்கா mu4 பை சிக்மா பவர் 4னு சொல்லலாம். காமா 1 இஸ் டிஃபைன்ட் as ரூட் ஆஃப் பீட்டா 1. ஸோ பீட்டா 1 என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா mu3 ஸ்கொயர் பை mu2 ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு ரூட் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் வரும். ஸோ இந்த ஃபார்மெட் எழுதிக்கலாம் mu3 பை mu2 ஹோல் பவர் 3 by 2. காமா 1ங்கிறது ரூட் பீட்டா 1 அப்படிங்கிறதுனால. ஸோ mu3 ஸ்கொயர் பை mu2 ஸ்கொயரில் இப்போ இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஸோ பீட்டா 1 இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக்காக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா mu3 ஸ்கொயர் பை mu2 பவர் 3 இதுதான் பீட்டா 1. ஸோ பீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு mu3 ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை mu2 பவர் 3 அப்படின்னு எழுதிக்கிங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த இடத்துல காமா 1 கரெக்டாக இருக்கும். ஸோ காமா 1 இஸ் ஈக்குவல் டு ரூட் பீட்டா 1. ஸோ பீட்டா 1 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாக்கா நமக்கு என்ன வந்துடும் கேட்டிங்கனாக்கா mu3 பை mu2 பவர் 3/2 அப்படி வந்துடும். ஸோ mu2ங்கிறத நம்ம என்ன எழுதிக்கலாம்? சிக்மா ஸ்கொயர் எழுதிக்கலாம். சிக்மா ஸ்கொயர்னு போட்டோம்னா அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டினாக்கா mu3 பை சிக்மா பவர் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். காமா 2 இஸ் டிஃபைன்ட் as தி பீட்டா 2 மைனஸ் 3. ஸோ பீட்டா 2 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் mu4 பை mu2 ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ mu4 பை mu2 ஸ்கொயர் மைனஸ் 3 இதுதான் காமா 2. ஸோ ஆல்ஃபா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் டிஃபைன்ட் as ஆல்ஃபா கோஎஃபிஷியன்ட் ஒன்று சொல்லணும்னாக்கா ஆல்ஃபா 1 எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா ஆல்ஃபா 1 இஸ் ஈக்குவல் டு mu1 பை சிக்மா. ஸோ ஆல்ஃபா 1 இஸ் ஈக்குவல் டு mu1 பை சிக்மா. mu1 வேல்யூ நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும். mu1ங்கிறது எப்போதுமே 0. ஸோ அதனால் ஆல்ஃபா 1 வேல்யூ வந்து எப்போதுமே 0வாக இருக்கும். ஆல்ஃபா 2 எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா mu2 பை சிக்மா ஸ்கொயர். ஸோ mu2ங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும் சிக்மா ஸ்கொயர். ஸோ இப்போ சிக்மா ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம்னாக்கா ஆல்ஃபா 2 வேல்யூ வந்து எப்போதுமே 1 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆல்ஃபா 3 வேல்யூ என்னன்னு கேட்டினாக்கா mu3 பை சிக்மா கியூப்.
ஸோ μ3 பை சிக்மா கியூப் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஸ்கொயர் ரூட் தான். பீட்டா 1ஓட ஸ்கொயர் ரூட் தான் μ3 பை சிக்மா கியூப். அப்போ ஆல்ஃபா 3 எப்படி சொல்லிக்கலாம்னாக்கா ரூட் ஆஃப் பீட்டா 1 சொல்லிக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் பீட்டா 1 தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா காமா 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ஃபா 3 இஸ் நத்திங் பட் தி காமா 1. ஆல்ஃபா 4 அப்படிங்கிறது μ4 பை சிக்மா பவர் 4. μ4 பை சிக்மா பவர் 4 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பீட்டா 2. ஸோ காமா 4 இஸ் நத்திங் பட் தி beta 2. Carl Pearson coefficient of skewness. Skewness is equal to root of beta 1 into beta 2 plus 3 the whole divided by 2 into 5 beta 2 minus 6 beta 1 minus 9. This is called as equation number 1, and this equation 1 gives positive skewness if mean is greater than mode and negative skewness if mean is less than mode. So the skewness வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னாக்கா மீன் வேல்யூ மோடை விட பெருசாக இருக்கணும். சப்போஸ் நெகட்டிவாக இருக்கணும்னாக்கா மீன் வேல்யூ வந்து மோடை விட சின்னதாக இருக்கணும். ஸோ ஸ்கியூனஸ் ஈக்குவல் டு 0. ஸ்கியூனஸ் 0 வருதுனாக்கா நியூமரேட்டர் 0 வரணும். நியூமரேட்டர் 0 வரும்னாக்கா பீட்டா 1 வேல்யூ 0வாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா பீட்டா 2 + 3 வேல்யூ வந்து 0ன்னு வரணும். ஸோ பீட்டா 2 + 3 0னாக்கா பீட்டா 2 ஈக்குவல் டு -3ன்னு வரும். ஏன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன் நாட் பாசிபிள்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பீட்டா 2 எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் μ4 பை μ3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து எப்போதுமே நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் skewness 0 அப்படின்னாக்கா beta 1 is equal to 0. Therefore, skewness equal to 0 if beta 1 is equal to 0 or μ3 is equal to 0. beta 1 is equal to 0 or μ3 is equal to 0னாக்கா beta 1 வந்து டிஃபைன் பண்ணும்போது எதை யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம்னாக்கா μ3 யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ beta 1 is equal to μ3 ஸ்கொயர் பை μ2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனால் beta 1க்கு வந்து நியூமரேட்டரில் beta 1 0னாக்கா நியூமரேட்டரில் μ3 இருக்குது. ஸோ μ3 must be 0. ஸோ ஸ்கியூனஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னாக்கா பீட்டா 1 0வாக இருக்கணும். அப்படி வேறு மாதிரி சொல்கிறோம்னாக்கா μ3 is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பீட்டா 1 is equal to 0. Quatrasis. Quatrasis enables us to have an idea about the shape and the nature of the hump of a frequency distribution. In other words, quatrasis is concerned with the flatness or peakness of the frequency curve. So ஒரு கிவன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு ஃப்ரீக்வன்சி கர்வ் ட்ரா பண்ணும்பொழுது அந்த ஃப்ரீக்வன்சி கர்வ் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்கா, இல்லை நார்மல் ஹைட்டில் இருக்கா, இல்லை ரொம்ப பீக்காக இருக்கா அப்படிங்கிறத பற்றி பேசுகிற விஷயம் தான் குவாட்ராசிஸ். ஸோ இதில் ஒரு கர்வ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பீக்காக இருக்குது. அதுக்கு வந்து ஏ கர்வ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதோட நேம் வந்து லெப்டோகார்டிக்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு கர்வ் வந்து மீடியம் ஹைட்டில் இருக்குது. அதை வந்து பின்னு பேர் கொடுத்துருக்கேன். அதோட நேம் வந்து மீசோகார்டிக் கர்வ். கர்வ் சி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. அதுக்கு நேம் என்ன சொல்லியிருக்கேன்னாக்கா பிளாட்டிகார்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ curve of type B, which is neither flat nor peaked, is known as normal curve. Curves with the humps of the form of normal curve are said to have normal quatrasis. நார்மலாக இருக்கிற கர்வ் வந்து நார்மல் குவாட்ராசிஸ் வச்சிருக்குன்னு அர்த்தம். அண்ட் இஸ் டெர்ம்ட் as mesocartic. Curve of the type A, which are more peaked, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறத வந்து more peaked than the normal curve, are known as leptocartic and are said to have lack quatrasis. Lack quatrasis or to have negative quatrasis. ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி கர்வ் வந்து நெகட்டிவ் quatrasis வச்சிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா அது ரொம்ப பீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ curves of the type C, which are flatter than normal curve, are called platycartic and they are said to possess quatrasis in excess or have positive quatrasis. ஸோ ஒரு கர்வ் வந்து பாசிட்டிவ் குவாட்ராசிஸ் வச்சிருக்கு அப்படின்னாக்கா அது ரொம்ப நார்மல் கர்வோட அது ஃப்ளாட்னஸ் வந்து ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். As a measure of quatrasis, Carl Pearson gave the coefficient of beta 2 or its derivative gamma 2 and is defined as, so beta 2 is equal to μ4 by μ2 square. μ2 வந்து நம்ம சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம்னாக்கா வேறு மாதிரி சொல்கிறோம்னாக்கா μ4 by sigma power 4 சொல்லிக்கலாம். ஸோ gamma 2 is equal to beta 2 minus 3. beta 2 சிம்பிளிஃபை சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா μ4 by sigma power 4 minus 3, that is equal to μ4 minus 3 sigma power 4 by sigma power 4. So for a normal or mesocartic curve, beta 2 is equal to 3 or gamma 2 is equal to 0. For a leptocartic curve வந்து beta 2 வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு கேட்டினாக்கா 3 விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ beta 2 is equal to greater than 3 or gamma 2 is positive அப்படின்னு சொல்லிக்கலாம். For a platycartic curve, beta 2 is less than
3 or gamma 2 less than 0. The Pearsonian coefficients of beta 1 and beta 2 are independent of the change of origin and change of scale also. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வரைக்கும் எல்லாமே சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலை பொறுத்து மாறிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பீட்டா 1 பீட்டா 2 வந்து பியர்சோனியன் கோஎஃபிஷியன்ட்ஸ் பீட்டா 1 பீட்டா 2 வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜினாவும் இருக்கும், இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலாவும் இருக்கும். ஸோ u is equal to x minus a by h and h greater than 0, then beta 1 of x is also equal to beta 1 of u and beta 2 of x is also is equal to beta 2 of u. இதோட ஸ்கியூனஸ் பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்லேஷன் அனாலிசிஸ்.